வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக 30 டேஸ் வார் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வந்து இதை 30 நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட் போர்ஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 30 நாளில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதனால தான் அந்த 30 டே வார் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்கோம். ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின் தமிழாக இருக்கலாம், இன்னொரு நாள் 50 கொஸ்டின் ஜிகேவாக மட்டும் இருக்கலாம், இன்னொரு நாள் மேக்ஸ் மட்டும் 50 இருக்கலாம், ஒரு நாள் 50 கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கலாம். எப்படியாலும் வந்து இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். நம்ம அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அட்டெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களோட ரேங்கிங் எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டே 1 டெஸ்ட் வந்து முடிஞ்சுட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 2க்கான டெஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேருந்தே டேரெக்டாக அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட் இப்போ வந்து டே 1 முடிஞ்சிருக்கா, நீங்கள் வந்து டே 1ஐயும் நீங்கள் எப்போ வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ண ரேங்கிங் எல்லாமே வந்து வரும். ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேரத்துக்கு மதியம் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 388 பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாப் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 50க்கு 50 வந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல் டாப்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து சுனில் செல்வராஜ், இவங்க பார்த்தோம் அப்படின்னா 50க்கு 50 வாங்கியிருக்காங்க. அடுத்த இடத்துல 50க்கு 49 பார்த்தோம் அப்படின்னா கருணாநிதி, கவியரசு, ட்ரிபிள் ஏ, இந்த 3 பேர். அதுக்கப்புறம் வந்து அடுத்து 10வது ரேங்க் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மஞ்சு பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் வந்து சுபலக்ஷ்மி, இலக்கியா, சுந்தர், திவ்யா, தீபிகா, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 50க்கு 48 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 பேர்கிட்ட வந்து எழுதியிருக்காங்க. இதிலே போக போக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரேங்க் குறையும் போதும் அதுக்குள்ளே ஒரு 25 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்லேயும் காம்படிஷன் இருக்கும். ஸோ எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா 20 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சின்சியராக எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 50,000 பேர் வந்து இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா மெயின் காம்படிஷன். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரேங்க்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 பேர், 2000 பேர், ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 2000 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த காம்படிஷன்லாம் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 30 நாள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 30 டேஸ் சேலஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ சேலஞ்ச் தான். நம்ம இதுக்கான ரெகுலர் அப்டேட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்புகிறோம். ஸோ நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டும் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் நம்ம வந்து ரேங்க் இன்ஃபார்ம் பண்ணுறோம். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து அனுப்புகிறோம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் 7811894810. அதில் வந்து நீடு ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே வந்து டே 2 டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு எழுதுங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து காலையில் 9:30 மணி 10 மணி அந்த டயத்தில் வந்து டெஸ்ட் எழுதி வந்து பழகுங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் பார்த்தோம்னா அந்த டயத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி அதே டயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம் அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயமே வந்து இருக்காது. ஒரு சில பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, காலை டைமில் வந்து அட்டன் பண்ண முடியாத இருக்கணும்னு பிரச்சனை இல்லை. டெஸ்ட்டு 24/7 எப்போதுமே ஓப்பன்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வந்து எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் சொல்யூஷன், இந்த மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து எப்படி அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு சொல்யூஷன்லாம் பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல், ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து அங்கேருந்தும் டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோன்னா பார்த்தோம் அப்படின்னா மொதல் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்னரில் 3 டேஷ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே உங்களுக்கு குரூப் 4 30 டேஸ் வார் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே போங்க வரிசையாக. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 2 இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட்டு, வியூ சொல்யூஷன், வியூ ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் டெஸ்ட்டே அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் இங்கேருந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு நம்ம வந்து டே 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ.